ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், திருச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வச்சு வீடு கட்டுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்க நிறைகள், குறைகள், அது எங்கெங்கே கிடைக்கிது, அந்த மெட்டீரியல்ஸில், அதாவது ஜிஎஃப்ஆர்ஜினா என்ன, அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற வீட்டை மற்ற மெட்டீரியல்ஸ் போட்டு கட்டுறதுலேருந்து இந்த இதை நம்ம கட்டினோன்னா எவ்வளோ நம்மளுக்கு மிச்சமாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, இதை எப்படி வீடு கட்டலாம், இது எந்தெந்த ஏரியாவில் கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு ஆர்வம் வரும். நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருங்க. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜிஎஃப்ஆர்ஜினா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். ஜிஎஃப்ஆர்ஜி அப்படின்னா ஜி கிளாஸ், ஃபைபர், எஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு, ஆர் ஜி வந்து ஜிப்சம். அதாவது ஜிஎஃப்ஆர்ஜினா கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு ஜிப்சம் பேனல் அப்படின்னு சொல்லி பேர். ஜிஎஃப்ஆர்ஜினா அதான் அர்த்தம். பேனல் அப்படிங்கிறது தட்டையான பொருள், அதாவது ஒரு தடிமன் கம்மியான பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் பேனல் அப்படின்னா. ஓகே, இப்போ அதில் இருக்க மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜிப்சம்னா வந்து உர தொழிற்சாலையில் இருக்க கழிவுகளை பயன்படுத்துகிற மீதி கழிவுகள், அதுதான் ஜிப்சம் சொல்லுவோம். அது கிளாஸ் ஃபைபர், ஒயிட் சிமெண்ட், கெமிக்கல்ஸ், அலுமினியம் பேனல்ஸ், இதுதான் அதோட மூலப்பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம ஜிஎஃப்ஆர்ஜினா என்னென்னு பார்த்துட்டோம், அதில் இருக்க மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல், அதாவது பேஸ்மெண்ட் வந்து நார்மல் பேஸ்மெண்ட் தான் இதுக்கு நம்ம போட போகிறோம். நார்மல் பேஸ்மெண்ட்னா பெல்ட் வரைக்கும், பிளிந்த் பீம் பெல்ட் வரைக்கும் வந்து நார்மல் பேஸ்மெண்ட் மாதிரியே தான், நார்மல் வீட்டுக்கான பேஸ்மெண்ட் மாதிரியே தான் போட போகிறோம். அதுக்கு மேற்படி தான் வந்து நம்ம பேனல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து இதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இடம் சுற்று ஒரு 2 பகுதியாவது, வீட்டில் இப்போ 4 பகுதியில் 2 பகுதியாவது சுற்று நம்மளுக்கு வந்து இடம் வேண்டும். அப்படியா தான் இருந்தால் தான் இதை வந்து யூஸ் பண்ண இந்த மெட்டீரியல்ஸை, அதாவது ஜிஎஃப்ஆர்ஜி பேனல்ஸை வந்து யூஸ் பண்ணி கட்ட முடியும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதை வந்து இப்போ எதுக்காக அந்த 2 ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, க்ரைன் நின்று யூஸ் பண்ணணும். க்ரைன் நின்னா தான், க்ரைன் வந்து கண்டிப்பாக இதுக்கு நமக்கு தேவைப்படும். க்ரைன் நின்று நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து எர்த்துக்வாக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இது வந்து மெயினாக வந்து எர்த்துக்வாக்கு, நில சரிவு, நிலநடுக்கம் இருக்க ஏரியாவில் வந்து அதிகமாக பயன்படுத்த சொல்லி கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 1000 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை வந்து 5 மணி நேரம், 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் தாங்கும். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அந்த பேனலுக்கு பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து இந்த பேனல் திக்னஸ் வந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு திக்னஸில் இருக்குது. ஓகேங்களா? அதில் தான் இருக்குது. இதனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட உள் அளவு வந்து நம்மளுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம், அதிகமாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து இது ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கனால நோ பிளாஸ்டிங், அதான் வந்து பூச தேவையே கிடையாது. அடுத்து வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு. இது வாட்டர் ரெசிஸ்டாக இருக்கனால இதுக்கு நீர் கசிவோ இல்லை ஓதம் மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் செவுத்தில் ஏற்படாது. ஏன்னா இது பேனல், அதனால் இதில் செவுத்தில் ஏற்படாது. இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா வந்து 80 வருஷத்துலேருந்து 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். நார்மல் வீடுனா ஒரு 50 வருஷம் 60 வருஷம்னா, இதோட லைஃப் டைம் வந்து 80லேருந்து 100 வருஷம் இருக்கும். இதுக்கு சர்டிஃபிகேட்டு அந்த கம்பெனிலே கொடுத்துறாங்க. அடுத்தது 40லேருந்து 45 டெசிபிள் சவுண்ட் ப்ரூஃபாகவும் இருக்குது. அடுத்தது வந்து இன்னொன்று மெயினான அட்வான்டேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, 2 ஃப்ளோர் கொண்ட வீட்டை வந்து 30 நாளில் கட்டி முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 2 ஃப்ளோரில் நீங்கள் ஒரு வீடு கட்டணுன்னா வெறும் 30 நாளில் கட்டி முடிச்சிடலாம் இந்த வீட்டை. இது வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் தான் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது பாகிஸ்தானில் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம சென்னை ஐஐடியில் வந்து யூஸ் பண்ணி, மாணவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி யூஸ் பண்ணி, இப்போ சென்னையில் மட்டும் ஒரு 300 வீடுகள் பக்கம் இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து கெமிக்கல் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ண தேவையில்ல. அதுவே வந்து எந்த பூச்சி இது மாதிரி எந்த ஒரு இதையும் வந்து உள்ளே எடுத்துக்காது, உள்ளே வராது. கரையான் இது மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே வந்து இந்த பேனல்ஸுக்கு ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து அதில் இருக்க அட்வான்டேஜஸை பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ், குறைகள் என்னென்னு பார்த்துருவோம். க்ரைன், கண்டிப்பாக இந்த வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இந்த பேனல் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா, கட்டுமானம் பண்ணணுன்னா க்ரைன் உதவி கண்டிப்பாக தேவை. அதற்கு க்ரைன் வந்து வேலை செய்கிறதுக்கு ஏதுவாக ஒரு 4 சைடு இருக்க பில்டிங்கில் வந்து 2 சைடு நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஃபேஸ் வேண்டும். அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு ஃப்ரீ பிளேசஸ் இருக்க இடத்துல நம்ம கட்ட முடியும்.
இப்போ வந்து அதிகப்படியான இடம் தேவை. அதனால் வந்து நெருக்கமான பகுதிகளில் வந்து இந்த வீடு கட்டுறது சுலபம் இல்லை. ஒரு கிராமப்புறங்கள்லையோ இல்லை பிளாட்டட் ஏரியாவிலையோ இல்லை டவுன்லேயே இருக்க ஒரு ஃப்ரீ ஒரு சுற்றி இடம் இருக்க ஏரியாவிலோ இதை கட்டலாம். அப்போ தான் கட்ட முடியும் இந்த பேனல் வீடுகளை. அடுத்தது பார்த்திங்கன்னா சராசரியான வீடு கட்டணும் அப்படின்னா இந்த இந்த நம்ம நார்மல் வீடு மாதிரியே கட்டணும், ஸ்கொயராக ரெக்டாங்குலராக கட்டணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு நார்மல் செலவோட கம்மியாக தான் ஆகும் இந்த பேனலை வச்சு கட்டும் போது. அதே வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் மாடலாக வளைவு நெளிவுலாம் வச்சு கட்டணும்னா இது வந்து இந்த மாதிரி இந்த பேனல் வந்து கட்டலாம். ஆனால் செலவை அதிகப்படியாக ஆக்கி விட்ரும், செலவை அதிகமாக்கிரும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கில்டு லேபர் வச்சு தான் மட்டும்தான் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். நார்மலான லேபர்ஸை வச்சு நம்ம இதை கட்டடம் பண்ண முடியாது. அடுத்து வந்து இதை வந்து நம்ம பிளானை வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கணும். அதான் வந்து ஜன்னல் எங்கெங்கே வரணும், கதவு எங்கெங்கே வரணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன ஓப்பன் விடணும் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கம்பெனிக்கு இதை மேனுஃபேக்சர் செய்கிறதுக்கு நம்ம அனுப்புவோம். அப்போ தான் அந்த டிசைன் என்ன பிளானோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பிளான் படி பேனல்லாம் எல்லோரும் ஓப்பன் எல்லாம் வச்சு மேனுஃபேக்சரிங்கோட வந்துடும் வீட்டுக்கு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்துடும். நம்ம ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டா அடுத்து வந்து எந்த ஒரு சேஞ்சும் பிளானில் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில வாஸ்து இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் என்ன அப்பப்போ வீட்டை இடிச்சிடிச்சு மாற்றுவாங்க. அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் இடிச்சிட்டுலாம் இதை மாற்ற முடியாது. ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியாவிலே 6 யூனிட்டில் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. மெயினாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, இது மாதிரி பிளேசஸ் தான் இருக்குது. இது வந்து இப்போ கதவு ஜன்னல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கில்டு லேபரை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன ஒரு மெயின் பாயிண்ட்னா எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். மேனுஃபேக்சரிங் பண்ணி பேனல்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இதில் இருக்க ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இதில் இருக்க அட்வான்டேஜஸ், நிறைகள், குறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது மூலிமா நம்ம மெட்டீரியல்ஸ் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு பார்த்துடலாம். சிமெண்ட் வந்து ஒரு 30% வந்து மிச்சப்படுத்தலாம். ஸ்டீல் வந்து ஒரு 40லேருந்து 50% மிச்சப்படுத்தலாம். அடுத்த சேண்ட் வந்து ஒரு 60 to 75% வந்து மிச்சப்படுத்தலாம். பிரிக்ஸ் வந்து 90% கண்டிப்பாக மிச்சப்படுத்தலாம். 90 to 100% மிச்சப்படுத்தலாம். கீழே பேஸ்மெண்ட் அந்த கீழே நம்ம பிளிந்த் பீம் போடுறதுக்கு ஒரு சின்ன பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம பிரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். மேலே அந்த பிளிந்த் பீமுக்கு மேலே கட்டடம் அந்த பேனல்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு பிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. பாத்ரூம் இது மாதிரி ப்ளம்பிங் வர ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் தேவைப்படும். ஒரு 80 to 90% வந்து பிரிக்ஸோட செலவை நம்ம கண்டிப்பாக மிச்சப்படுத்தலாம். அடுத்து வந்து லேபர் காஸ்ட்டில் வந்து ஒரு 60% வந்து இதில் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். நார்மல் வீட்டிலேருந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பேனல் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதை கம்மி பண்ணலாம். அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் செலவில் வந்து ஒரு 30லேருந்து 40% வந்து மிச்சப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த பேனல் வந்து லைட் வெயிட் பேனல்னால ஃபவுண்டேஷன் ஃபூட்டிங்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி ஸ்ட்ரெச்சல் டிசைன் பண்ணி கம்பிலாம் சின்ன சின்ன குவான்டிட்டியில் ஒரு கம்மி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கான செலவு வந்து மிச்சப்படலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட்டில் 30லேருந்து 60% வந்து இது நார்மலாக ஒரு சராசரியான வீடு வந்து ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் பேனலில் கட்டணுன்னா இது டிசைன்ஸ் எலிவேஷன் மேக்ஸிமம் அதிகமாக இல்லாமல் வளைவு நிலை இல்லாமல் கட்டணும்னா 30லேருந்து ஒரு 40% இன்னும் 50% வந்து காஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்தலாம் இந்த பேனல் வீடு பண்ணுற மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஜிஎஃப்ஆர்ஜி பேனல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். அது எங்கெங்கே கிடைக்குன்னு பார்த்துட்டோம். அதில் என்னென்ன மூலப்பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். அதில் இருக்க நிறை குறைகள் என்ன நிறை குறைகள் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளும் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பு கொள்ளுங்கள். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா செல்லில், திருச்சி அண்ணா செல்லில் இருக்குது. என் கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுக்குறேன். நான் பார்ட்னர் நம்பரையும் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை இந்த மாதிரி வீடு கட்டணும், ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வச்சு வீடு கட்டணும் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், திருச்சி. நன்றி, வணக்கம்.